வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்முடைய என்ன பார்க்க போகிறோன்னா வச்சிங்களா, இந்த ஹோண்டா டியோ அண்ட் ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் இந்த ரெண்டு வண்டிக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூவாக, ஒரு டீட்டெயில்டான ஒரு எலாபரேட்டான ஒரு வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான். ஆமாம், கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த ஒரு வீடியோ கேட்டிருந்தார் அவர். பட் நான் இந்த டேட்டில் போடுறேன்ற மாதிரி மண்டேவே நம்ம மென்ஷன் பண்ணேன். பட் ஆனால் சம் ரீசன்ஸ்னால அது வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு கடைசியில் அவரே வந்து கேட்டார், அண்ணா எங்கே என் வீடியோ நான் கேட்டிருந்தேன்ல எங்கே போடலன்னு கேட்டிருந்தாரு. புரியுது, அது வந்து என்னோட மிஸ்டேக் தான். நான் இன்றைக்கி அந்த வீடியோ நிச்சயமாக போடுறேன். அன்றைக்கி டிலே ஆனதுக்கு மன்னிச்சுங்க. இதை மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய விதமான வீடியோக்கள் கேட்குறீங்க. அது வந்து ஒரு சில சமயத்தில் வந்து மிஸ் ஆகிடுது. நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் வைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் எதாவது மிஸ் ஆகுது இல்லையா, அதுமாதிரி மிஸ் ஆகிருந்தாலும் மன்னிச்சிங்க. சரி, ஓகே. இப்போதைக்கு வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன உங்களுக்கு தெரியும், அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கப்பா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சொன்ன வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் கம்பேரிசன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹோண்டா டியோட அந்த ஒரு டிசைன் பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு சூப்பர் ஷார்ப் எட்ஜ்டு ஒரு அக்ரெசிவ் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன். உங்களுக்கு அந்த வண்டியோட லுக்ஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த வித குறைகளுமே இருக்காது. ஏன்னா நல்ல ஒரு அந்த ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக் தான் இருக்கும். சொல்லப்போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிசைன் இந்த ஹோண்டா டியோன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பாப்புலர் ஹோண்டா டியோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீரோ ப்ளஷர் ப்ளஸோட டிசைன் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களேன், அது உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு கிளாசிக் தீமை டச் பண்ணி உருவாக்கின ஒரு டிசைன் டோனர் இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ், அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் மாதிரி விஷயங்கள் இருக்காது. கொஞ்சம் அந்த ஒரு கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் பெட்டராக இருக்கும். அதான் கொஞ்சம் சாஃப்டாக ஒரு அழகான ஒரு டிசைன் டோனோட இருக்கும். இந்த ஒரு டிசைன் பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் ஒரு ஆங்கிரியர் டோனில் ஒரு பைக் எதிர்பார்க்குறேன்றப்ப நீங்கள் ஹோண்டா டியோ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஸ்போர்ட்டி ஆங்கிரியர் லுக்கிங்லாம் தேவையில்ல. எனக்கு பார்க்கறதுக்கு வண்டி நல்லா சாஃப்டாக அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் சைடு போகலாம். பட் ஆனால் இந்த வண்டியை இவங்க தான் ஓட்டணும்னு ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது. ஹோண்டா டியோனா பாய்ஸ் மட்டும் தான் ஓட்டணும், ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ்னா கேர்ள்ஸ் மட்டும் தான் ஓட்டணும். யார் வேணால் எதை வேணால் ஓட்டலாம். ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஸ்கூட்டருமே நல்லா தான் இருக்கும். அவங்களுடைய அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து இதை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் தான் இங்கே மாறுபடுது. ஏன்னா ஒரு சில பேர் கேர்ள்ஸே ஹோண்டா டியோ ஓட்டணும்னு நினைப்பீங்க. பாய்ஸ் கூட எனக்கு ஹோண்டா டியோவில் எனக்கு நார்மலாக இருந்தாலே போதும், சட்டில்டாக ஒரு கிளாசிக் டோனில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஹீரோ ப்ளஷர் கூட உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். டிசைன் இப்படி அது வந்து இவங்களுக்குலாம் கிடையாது, இதை மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்குன்னு தான் நான் சொல்லேன். சரி, ஓகே. டிசைனை பொறுத்த அளவுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு லுக்ஸை தவிர்த்துட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களை பார்க்கணும்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டாவோட டியோ அந்த இடத்துல எந்த வித குறையுமே இல்லாமல் சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டியை கொடுக்குறாங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் லெவலில் இருக்குது. பட் நம்ம ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு சுமாரான பில்ட் குவாலிட்டி தான். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த அளவுக்கு அது ஸ்கூட்டர்ன்றதுனால ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வண்டியோட குவாலிட்டி, அதான் அந்த பில்ட் குவாலிட்டி விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஹோண்டா டியோ பெஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ரெண்டு வண்டியிலுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட்போர்டு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங்குமே கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு அந்த வண்டியோட ரைடிங் அதை மாதிரி விஷயங்கள் எந்த வித பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. பட் எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆனது என்னென்னா, இந்த ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா டாலாக இருக்கிறீங்க, அரௌண்ட் ஒரு 6 feet கிட்ட இருக்கிறீங்கன்றப்ப லிட்டரலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். வண்டி லைட்டாக அந்த ஒரு ஃபுட்போர்டு வந்து ஸ்மாலு, அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டால் பர்சன்ஸுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஹோண்டா டியோ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப டால் பர்சனாக இருந்து இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்றப்ப ஹீரோ ப்ளஷர் கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து எடுக்கிறது நல்லது. ஏன்னா அதில் உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு ஃபுட்போர்டு இடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ரெண்டு வண்டியில் அந்த ஒரு ஃபுட்போர்டு வெக்து வைஸ்லாம் கம்பேர் பண்ணுறன்றப்ப அது வந்து சேம் தான் இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு ரெண்டுத்துலேயுமே ஒரு தண்ணி கேனில் ஈஸியாக வச்சு கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் இந்த ப்ராக்டிகாலிட்டி வைஸ் சொல்லணும்னா வச்சுங்களேன், அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப்புங்க. ஆமாங்க, அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஹோண்டா டியோ அது இல்லாமல் இப்போ வர நிறைய ஸ்கூட்டர்ஸில் எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் வந்துட்டாங்க. பட் ஹீரோ ப்ளஷர் இன்னுமே அந்த பழைய கதையான இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்லேயே தான் இருக்காங்க. ஆமாம், நீங்கள் இப்போ ஹீரோ ப்ளஷரில் பெட்ரோல் போடணுன்றப்ப நீங்கள் சீட்டை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபியூல் கேப்பை திறந்து அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் போட முடியும். பட் ஹோண்டா டியோவில் ஜஸ்ட் நீங்கள் இப்படி சாவி இப்படி தருவீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங்கான அந்த ஒரு நாசில் திறக்கும். அதுக்குள்ளே ஒரு
சின்ன த்ரெட்டு, அதை திருக்கிட்டு நீங்கள் பெட்ரோல் போட்டு ஓரளவுக்கு ஈஸியாகவே போயிட்டே இருக்கலாம். அப்படின்றப்ப இதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ். வண்டியோட அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு வண்டியுமே நாங்கள் இத்தனை லிட்டர் தான் வச்சுருக்கோன்றப்ப லிட்டர் கணக்கில் கிளைம் பண்ணல. பட் ரெண்டுத்துலையுமே ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக எனக்கு ஹோண்டா டியோட அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு ஹீரோ ப்ளஸரை விட. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசன் உள்ள போவோமே. ஃபீச்சர் கம்பேரிசனில் ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டா டியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட்லேயே வந்துடுது. லைட்டிங்கோட த்ரோ சும்மா சொல்லாது நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ப்ளஸரில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ் வரும். ஹாலஜன் லைட்டாக இருந்தாலுமே ஓரளவுக்கான த்ரோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டாப் மாடல் போகிறீங்கன்றப்ப உங்களுக்கு எல்இடி வித் ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் அந்த ஒரு டிஃபார்கர் ஆப்ஷனோட வருதுன்றப்ப லைட்டிங் விஷயத்தில் உங்களுக்கு இந்த ஹீரோ ப்ளஸரோட டாப் மாடலில் கொஞ்சம் பெட்டராகவே ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் ரியல் லைட் மாதிரி விஷயங்கள்லாம் மற்றதெல்லாம் ரெண்டுத்துமே ஹாலஜன் தான், அது வந்து ஓகேவாக தான் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஓரளவு லைட்டிங் பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு டாப் மாடல் போகிறீங்கன்றப்ப ஹீரோ ப்ளஸர் பெட்டராக இருக்கும் கொஞ்சம். பட் நீங்கள் நார்மல் தான் எடுக்க போகிறீங்கன்றப்ப ஹோண்டா டியூ உங்களுக்கு மோர் தென் எனஃபாக தான் இருக்கும் லைட்டிங் பொறுத்த அளவுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டா டியோலையும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு நார்மல், இந்த பேஸ் மாடலில் ஒரு நார்மலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கன்றப்போ ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இந்த நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அது வந்து கனெக்டிவிட்டி இல்லைனாலும் அதில் வந்து நம்மளுக்கு தேவையான மோர் தென் எனஃப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மைலேஜ் காமிக்கும், வண்டியோட ரேஞ்ச். ஆமாம், இப்போ இருக்கிற பெட்ரோல் வச்சு நீங்கள் என்ன எவ்வளோ தூரம் போகலாம், வண்டியோட அந்த ஓடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர்ன்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸோடய இந்த வண்டி லோட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஃபீச்சர் செக்மெண்ட்டில் அந்த வண்டியில் எனக்கு என்ன தான் கனெக்டிவிட்டி இல்லைன்ற ஒரு குறை இருந்தாலும் பட் அந்த வண்டி ஒரு பைக்குக்கு என்னென்ன விஷயங்கள் பேசிக்காக தேவையோ அது எல்லாத்தையுமே ஆஃபர் பண்ணுது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நம்ம ஹீரோட ப்ளஸர் ப்ளஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுக்கலாம், அதுலேயும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன். பேஸ் மாடல் போகிறீங்கன்றப்போ ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அதுக்கடுத்து நீங்கள் டாப் மாடல் ஹெச் ஸ்மார்ட் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப அதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நல்ல ஒரு ஃபீச்சர் லோடர், ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் கனெக்டிவிட்டி அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பெட்டராக வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹோண்டா டியோவில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்க்கும்போதுன்னு வச்சிங்களேன், அதில் வந்து உங்களுக்கு ஹச் ஸ்மார்ட்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. எப்படி ஹீரோ கிட்ட எக்ஸ் ஸ்மார்ட்னு ஒரு வேரியன்ட் இருக்கோ அதே மாதிரி ஹோண்டா கிட்ட ஹச் ஸ்மார்ட்னு ஒன்று இருக்குது. அதில் போகிறீங்கிறப்ப அதில் உங்களுக்கு கீலெஸ் என்ட்ரி, அது இல்லாமல் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பெட்டராக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஓகே தான். பட் எனக்கு தெரிஞ்சு கனெக்டிவிட்டி மாதிரி ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறேன்றப்ப ஹீரோ ப்ளஸரில் மட்டும்தான் அது இருக்குது. அப்படின்னா ஃபீச்சரில் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது அது நம்ம ஹீரோ ப்ளஸருக்கு தான் பாயிண்ட்டு. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் இன்ஜின் செக்மெண்ட்டை பார்ப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் கம்பேரிசனில் போவோமே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின், அதில் நம்ம எதை பார்க்கலாம், நம்ம ஹோண்டா டியோவே பார்க்கலாம். நம்ம ஹோண்டா டியோவில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc இன்ஜின். அக்யூரேட்டாக சொல்லலாம் ஒரு 109.51 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், சீக்ரெட் கிடையாது, ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து ஹோண்டா ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்ஜினை லைட்டாக டியூன் பண்ணி தான் நம்ம ஹோண்டா டியோவில் இறக்கி வச்சுருக்காங்க. சும்மா சொன்னேன், ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஃபேக்டாக வச்சுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இன்ஜினோட ஒரு 7.75 bhp பவர் 9.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. உங்களுக்கு BS4லேருந்து BS6க்கு அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டார்க் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு லாங் ட்ரைவபிலிட்டியை லைட்டாக லிட்டரலி கொஞ்சம் அதிகமாக்கி விட்டாங்க. பட் இருந்த மாதிரி அந்த ஒரு பயங்கர ஷார்ப்டான ஒரு அக்ரெசிவ் ரைடு இல்லைன்னு சொல்லலாம், லைட்டாக குறைஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே. இந்த ஹோண்டாவோட BS4 வெர்ஷன்லாம் போய் பார்த்தோம்னா வச்சுங்களேன், அந்த இன்ஜினோட ஆக்சிலரேஷனையும் நம்மளையும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு துடிப்புலேயே வச்சுட்டு இருக்கும். அதை மாதிரி ஒரு பயங்கர ஒரு அப்படியே ஒரு ஆக்டிவாகவே இருக்கும் அந்த வண்டியோட பவரு. இப்போ கொஞ்சம் அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் கம்மி, பட் இருந்தாலும் ரொம்பலாம் குறையில, ஓகேவாக இருக்குன்னு. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீடு பொறுத்தளவுக்கு ஒரு 83 வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 90 வரைக்கும் போக முடியும், இல்லை ஒரு 85 வச்சுங்களேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 48 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஸ்கூட்டர்ஸை பொறுத்தளவுக்கு இதுதான் ஸ்ட்ராங்கான மைலேஜ்னு சொல்ல முடியாது. வேணா நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 50, ஒரு 45 to 55 இது மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஏன்னா வச்சுக்கலாம் ஸ்கூட்டர் வந்து CVT பாக்ஸ் சிஸ்டமோட வருதுன்றதுனால அந்த வண்டியோட மைலேஜ் வந்து டோட்டலி டிபெண்டிங் ஆன் யூ. ஆமாங்க, அது என்னதான் அப்படி இப்படின்னு பண்ணாலும் நீங்கள் ஒரு அக்ரெசிவாக ஓட்டுறீங்கிறப்ப அந்த வண்டியோட மைலேஜ் ஒரு மேசிவான ஒரு கிராஜுவல் மூமெண்ட்டில் டவுன்லேயோ அப்லேயோ போகும். இங்கிலீஷை போட்டு ரொம்ப குழப்பறேன்ல, ஓகே, இனிமேட்டு இங்கிலீஷ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியோட
பிரேக்கிங் வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்லி உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். பிரேக்கிங் பைட்டு ஒரு ஸ்லோ ஸ்பீட் மேனுவரிங்க்கும் நார்மல் ஸ்பீடுக்கும் ஓகேவாக இருக்கும். பட் ஹை ஸ்பீட் மேனுவரிங்கில் இந்த ட்ரம் பிரேக் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலை. பட் ஒரு ஸ்கூட்டர் நம்ம நார்மலாக தானே ஓட்டுறதுக்கு எடுக்கிறோம், அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிரேக்கிங் ஓகே தான். சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வருதுன்றப்ப நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் போயிட்டு அடிக்கிறீங்கிறப்ப உங்களுக்கு அந்த வண்டியில் அந்த ஒரு வாப்லிங் ஃபீல் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே நிற்குது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு ஒரு 103 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 765 mm கிட்ட வரைக்கும் வருது. உங்களுக்கு வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் புதுசாக வந்திருக்கு. ஆமாங்க, முதல்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாட்டம் லிங்க் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. அது எப்படின்னா நீங்கள் போய் பிரேக் அடிச்சிங்கன்னா பொதுவாக அந்த பைக்கெலாம் எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சப்ரஸ் ஆகும், பட் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு அப்படியே தூக்கும் அந்த சஸ்பென்ஷன் டைப்பு. அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பீடான ஒரு விஷயத்தில் நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் மாதிரி விஷயங்கள் அந்தளவுக்கு அந்த பழைய சஸ்பென்ஷன் பெட்டராக இல்லை. பட் இப்போ ரொம்பவே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன். நீங்கள் எவ்வளோ பேட் ரோடில் போனாலும் நல்ல ஒரு சஸ்பென்ஷன் ஃபீல் கொடுக்குது. பட் ஹை ஸ்பீட் மேனுவரிங்க்கு இந்த ஒரு சஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ஹீரோ ப்ளஷர் ப்ளஸோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். சரி, இந்த ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸோட இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 110cc இன்ஜின் தான். அக்யூரேட்டாக சொல்லலாம் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 110.9cc இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ரெண்டு பேரும் சிமிலாரிட்டியாகவே இருக்காங்க. ஆமாம், அதுவும் ஒரு 110, இதுவுமே ஒரு 110. இதுவுமே ஒரு 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான். அதுக்கடுத்து இந்த இன்ஜினால் ஒரு 8 bhp பவர்ஸும் 8.7 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட பவர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மிட் ரேஞ்சில் நல்ல ஃபோக்கஸ்டு. அதனால உங்களுக்கு அந்த ஒரு 0 to 40 மாதிரி ஆக்சலரேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஹீரோ ப்ளஷரில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வண்டியோட டாப் ஸ்பீடு பொறுத்த அளவுக்கு ஒரு 75 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு சொல்லலாம் வச்சுங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால் அது எப்படின்னா உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஒரு சில ஸ்கூட்டர்ஸ்லாம் இப்படி லைட்டாக திருநாலே சல்லுன்னு இழுத்துட்டு போய் வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டி அப்படி கிடையாது. நீங்கள் ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், அந்த அளவுக்குலாம் ரொம்ப பஞ்சியாக இருக்குது. அதனால் யார் வேணால் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 50 km/L சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹோண்டா டியோட இது கொஞ்சம் பெட்டரான மைலேஜை ப்ரொவைட் பண்ணும். பட் இந்த வண்டியில் நீங்கள் அக்ரெசிவான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப மைலேஜ் கம்மியாக தான் ஆகும். நீங்கள் எப்படியாப்பட்ட வண்டியாக இருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக ஓட்டினீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். பட் நீங்கள் எவ்வளோ மைலேஜ் தர பைக்காக இருந்தாலும் அதை அடித்து ஓட்டுறப்ப நிச்சயம் மைலேஜ் கம்மியாக தான் தரும்ன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும்ப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், இதில் உங்களுக்கு இதுலேயுமே ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான், ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான். வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 104, இதுவுமே பெரிய வெயிட்லாம் கிடையாது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 765 mm தான். சீட் ஹைட்டில் ரெண்டு பேருமே கம்மியாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே ஷார்ட் ரைடர்ஸுக்கும் பெட்டராக இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸும் இதுலேயே அந்த ஒரு பாட்டம் லிங்க்டு சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வருது. இதில் டெலஸ்கோபிக்லாம் கிடையாது. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு சொல்லணும்னா இட்ஸ் ஓகே, சும்மா சொல்லக்கூடாது, இதுவுமே நல்ல ஒரு சாஃப்ட் டியூனாக தான் இருக்குது. உங்களுக்கு பள்ள மோடில் போகும்போது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஐடியா இந்த வண்டியுமே ஆஃபர் பண்ணுது. அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் இன்ஜின் செக்மெண்ட்டில் யார் தான் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு லிட்டரலி ஹோண்டாவோட டியோ கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு இன்ஜினாக இருக்கும். ஏன்னா வச்சிங்களா, அதில் உங்களுக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு ஹீரோவோட ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆமாங்க, உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜினோட அந்த ஒரு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, லைஃப் ஸ்பேம், அது வந்து டோட்டலி அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்னா என்ன ப்ரோன்னு கேட்டிருந்தார். இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த இன்ஜினோட குவாலிட்டியை ஒரு டிஃப்ரெண்ட்டான டேர்மில் ரிஃபைன் பண்ணுறத ஒரு சொல்கிறது தான் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹோண்டா டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, அந்த வண்டியோட இன்ஜின் வந்து உங்களுக்கு அவ்வளோ அடிக்கடி இந்த ரிப்பேர் அதை மாதிரி விஷயங்கள் வைக்காது. ஓரளவுக்கு நல்ல உங்களுக்கு லைஃப் வரும் இன்ஜின். ரொம்ப நாள் கழிச்சு அந்த வண்டியை ஓட்டுறீங்கிறப்ப கூட அந்த வண்டி வந்து திட்டு அந்த வண்டியோட புதுசில் எப்படி ஓட்டினீங்களோ அதே மாதிரி லிட்டரலி கொஞ்சமாவது ஃபீல் கொடுக்கணும். அதான் நல்ல ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு. பட் இப்போ நம்ம ஹீரோ ப்ளஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்கன்னா, அதில் உங்களுக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கம்மி. அப்படி இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கம்மியாக இருந்தால் அந்த வண்டி எடுக்கவே கூடாதா அப்படி இப்படின்லாம் கிடையாது. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் அந்த வண்டி எடுக்கலாம். பட் இன்னும் ஒரு விஷயம்னா, நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். சொல்லப்போனால் நம்ம எல்லா ஸ்கூட்டர்ஸுமே நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். அப்படின்றப்ப இந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்காது. பட் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னோட கடமை, சொல்லிட்டேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோண்டா டியோட பேஸ் வேரியன்ட்டு ஒரு 94,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் வேரியன்ட்டு ஒரு 1,03,000 வரைக்கும் வருது. டாப் வேரியன்ட்டில் தான் உங்களுக்கு அந்த ஹச் ஸ்மார்ட்ன்ற வேரியன்ட் வரும். இந்த ஒரு ப்ரைஸிங் வந்து பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும், டீசென்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினச்சதுனாலே ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ப்ளஷரோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஜஸ்ட் ஒரு 82,000 ஆன் ரோட் ஸ்டார்டிங். டாப் வேரியன்ட் பொறுத்த அளவுக்கு ஒரு 94,000 வரைக்கும் தான் வருது. நீங்கள் எக்ஸ்மார்ட் வேரியன்ட் போகிறீங்கிறப்போ ஒரு 98,000 தான். அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹீரோ ப்ளஷர் நல்லாவே இருக்குது. பட்
என்னோட ஒரு ஓவரால் சாய்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, என்னால் கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஹோண்டா டியோ சைட் போகலாம். பட் மைலேஜ் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மைலேஜ் கம்மியாக இருக்கும். பட் அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், வண்டியோட டிசைன், இது மாதிரி நிறைய விஷயத்தில் பெட்டராக இருக்கும். பட் என்னோட ப்ரைஸிங் கொஞ்சம் டைட்டு, மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். அதுக்கடுத்து எனக்கு இந்த கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் சைடு போகிறது நல்லா இருக்குன்றது என்னோட சஜஷன். பட் அல்டிமேட்டோட சாய்ஸு உங்களோடது தான். இதில் எது பெட்டர்ன்றதை கமெண்ட்லி பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய், see you later.